9ஆம் தலைமுறை ஜோதிடர் கோபால் ஐயாவுக்கு என் வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம் ஐயா. நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா இன்னைக்கு ஒரு புதிய சப்ஜெக்டோட வந்திருக்குங்க ஐயா. இந்த பிறவியின் ரகசியம் வந்து நம்ம கடந்த ஒரு 4 மாசம் முன்னாடி போட்டிருந்தோங்க ஐயா. நிறைய நேயர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, கரெக்டாக அக்யூரேஷனாக இருந்துச்சு, என் சிந்தனை எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி நம்ம குறிப்பாக உள்ளே இருக்கிற சர்க்கியூட்டை நம்ம பார்ப்போங்க ஐயா. உள்ளே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் இருக்குங்க ஐயா. ஸோ அப்படி 3 நட்சத்திரம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒவ்வொரு குணாதிசயங்கள் வேறுபட்டுட்டே இருக்கும், ஐடியாலஜி மாறும். ஸோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நட்சத்திரத்தை படி நம்ம டீகோட் பண்ணி பேசலாங்க ஐயா. இப்போ வந்து முதல்ல மேச ராசிக்கு நம்ம பேசலாங்க ஐயா. அதாவது மேச ராசி அப்படிங்கிறது 3 நட்சத்திரங்களை கொண்டது. அசுவினி, பரணி, கிருத்திகை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்களுடைய குணாதிசயங்கள் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக வளர்ந்துருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி, மேசராசியில் அஸ்வினி அப்படின்னாவே வேகம், நல்ல சுறுசுறுப்பு, எதையுமே தடால் புடால்னு செய்யறது. ஏன்னா குதிரை, அந்த குதிரை எப்பவுமே வேகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். அது மாதிரி இயல்பு கொண்டவங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க. இவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இவங்ககிட்ட வந்துடும். இதனால தான் இவங்க அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை முடிவு செய்வதாலும் வேகமா ஓடி ஒரு விஷயத்தை செய்வதாலும் இதுல வந்து இவங்க செய்யக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் குளறுபடிகள் நடந்து விடுகிறது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவசரப்பட்டு செய்யறதுனால செய்ய முடியாமலும் போயிடுது. இவங்களுக்கு வந்து ஃபெயிலியரை சந்திக்கிறாங்க. இதே நிதானமாக, அவசரம் கரெக்டு, அதையே நிதானமாக பக்குவமாக யோசனை பண்ணி செய்தால் இவங்க சக்சஸ் தான் பார்ப்பாங்க. சரி, இப்போ அஸ்வினின்னு சொல்லும்போது அதோட ஆதிக்கம் பார்த்தீங்கன்னா முழுவதும் கேதுவின் ஆதிக்கமா இருக்கு. அப்போ ஆன்மீக சிந்தனை கொண்டவர்கள் இருப்பாங்களா? கண்டிப்பா, நீங்க கேட்கறது அருமையான கேள்வி. இப்போ வந்து அஸ்வினியில பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா மேசராசி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாப்பட்டது தெய்வ சிந்தனைகள். எந்த ஒரு காரியத்துக்கும் தெய்வத்தை மனசார கும்பிட்டு தெய்வத்தை நினைத்து செய்வாங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகரை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இது மாதிரி தெய்வ வழிபாட்டிலேயே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூழ்கி இருப்பாங்க. அதிகமாக கோயில் குளத்துக்கு போகிறது, அதிகமாக தெய்வத்தை நினைக்கிறது, அதிகமாக ஆன்மீக சிந்தனைகள், இந்த மாதிரி விஷயத்துல இருப்பாங்க. இந்த உக்கரமான தெய்வத்தை பிடிக்கிறது, காளி, வாராகி அம்மன், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க இல்லைங்களா ஐயா? இது காளி தெய்வத்தை விட வாராகி அம்மனை இவங்க அதிகமாக விரும்புவாங்க. ஆனால் வந்து அந்த தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவங்ககிட்ட நிறைஞ்சிருக்கும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய பாதையிலேயே போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கையில் நம்ம எதை செய்தாலும் அந்த தெய்வ நம்பிக்கையோட செய்யலாங்கிற எண்ணங்கள் அந்த பிறப்பில் இருந்தே அந்த ரத்தம் அவங்க உடம்புல ஓடுது. அப்போ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த காரியம் செய்தாலும் தெய்வ நம்பிக்கை தான். ஆனால் சில விஷயங்களில் அவங்க தோத்தும் போயிடுறாங்க, ஏமாந்தும் போயிடுறாங்க. இதற்கு காரணமாகப்பட்டது இவங்களுடைய அவசரம், இவங்களுடைய வேகம், இவங்களுடைய அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது இவங்களை அப்படி இயக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வேகமாக செய்வாங்க, எதையுமே அவசரமாக செய்வாங்க. இது அவசரமாக ரொம்ப வேகமாக செய்யும் போது கொஞ்சம் தடுமாறிடுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த வேகம் கரெக்டு தான், அதுலேயுமே கொஞ்சம் நிதானத்தோடு இவங்கள் செயல்பட்டால் இவங்க காரியம் எல்லாமே சக்சஸ். சிறப்புங்கய்யா. அடுத்தபடியாக சுக்கிரனின் ஆதிக்கம் கொண்ட பரணி நட்சத்திரம். சுக்கிரன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்ல வாழ்க்கை வாழணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும். இது எல்லாத்தையும் விட ரொம்ப லக்ஸரியா இருக்கணும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கார் இருக்கணும், பெரிய பங்களா இருக்கணும், பெரிய வீடு இருக்கணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எதை செய்தாலும் அடுத்தவங்க இவங்களை பார்த்து பெருமைப்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் இருப்பாங்க. அப்ப ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா மேசராசிக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் கெட்டு போகாம இருக்கணும். ஏன்னா இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு, 7ஆம் வீடுங்கிறது சுக்கிரனுடைய வீடு. 2ஆம் வீடு அப்படிங்கிறது பணம், 7ஆம் வீடு அப்படிங்கிறது கலஸ்திரம். அப்போ வந்து அந்த 7ஆம் வீடு கெட்டு போனால் கலஸ்திரம் கெட்டு போகும், குடும்ப வாழ்க்கை திருப்தி இருக்காது. 2ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா பணம். அப்போ பணம் இல்லைன்னா ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது, சம்பாதிக்க முடியாது, அவங்க நினைச்ச பொசிஷனுக்கு வர முடியாது. அப்ப இது ரெண்டுமே நல்லா இருந்தால் இவங்க வந்து ஒரு அழகான வாழ்க்கை கண்டிப்பாக வாழலாம். சிறப்புங்க ஐயா. அடுத்து பார்த்தீங்கன்னா கிருத்திகை ஒரு பாதங்கய்யா.
இந்த கிருத்திகை ஒரு பாதம், மீதி 3 பாதங்கள் ரிஷபத்தில் இருக்கும். கிருத்திகை அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். இவங்க எப்பவுமே முதல்ல வரணும். அந்த ஆளுமை அப்படிங்கிறது ரொம்பவுமே அவங்க ரத்தத்திலேயே ஊர்னது. எதுலையுமே பாத்தீங்கன்னா நான் ஜெயிக்கணும், எதுலையுமே நான் தோக்கக்கூடாது, எல்லாரும் என்னுடைய பேச்சை கேட்கணும், நான் முதல்ல வரணும் அப்படிங்கிற அந்த ஆளுமை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இவங்க எந்த செயலை எடுத்தாலும் அதுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறத இவங்களுடைய ஆதிக்கம். அதே மாதிரி இவங்க எந்த செயலை எடுத்தாலும் கண்டிப்பா அந்த சக்சஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குது. இவங்க பிறக்கும் போதே சூரிய திசை, அதுக்கப்புறம் சந்திர திசை, அதுக்கப்புறம் செவ்வாய் திசை. இந்த ராகு திசை வரும்போது, அதாவது பாத்தீங்கன்னா 20 வயசுல இவங்களுக்கு ராகு திசை வரும். அந்த ராகு தசை மட்டும் இவங்களுக்கு நல்லா இருந்துட்டா இவங்க நல்ல லெவலுக்கு வந்துருவாங்க. அதே சமயத்துல அந்த ராகு தசை தோஷம் அடைந்தோ, சுபகிரகங்கள் பார்வை இல்லாமலோ, அந்த ராகு பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தவறான இடத்துல இருந்துட்டாவோ, அசுப கிரகங்களின் பார்வை பட்டுட்டாவோ, அந்த ராகு திசையில இவங்க சித்திரவதை அனுபவிச்சிருவாங்க. அவங்க நினைச்ச இலக்கை அடைய முடியாது. அப்போ குழப்பம், மனநிறைவு இருக்காது, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும். இது மாதிரி சூழ்நிலையில் தான் இவங்களுக்கு வருது. சிறப்பு, அற்புதமா சொன்னீங்கன்னா குணாதிசயங்கள் இவ்வளவு துல்லியமா நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம் ஐயா. ஐயா, அதுலயே பாத்தீங்கன்னா இப்போ அஸ்வினியில பிறந்தவங்களோட திருமண வாழ்க்கை எப்படி இங்க இருக்கும்? அஸ்வினியில பிறந்தவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னா, அஸ்வினி அப்படிங்கிறது மேச ராசி. அப்போ இந்த மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய வீடு. அந்த சுக்கிர பகவானுக்குரிய நட்சத்திரம் தான் பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரமே இந்த மேச ராசியில தான் வருது. அப்ப அந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறது 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த 7ஆம் இடம் நல்லா இருந்தா தான் நல்ல கலஸ்திரம். அப்போ பாத்தீங்கன்னா பொறுப்பான கலஸ்திரம். அப்போ குடும்பத்துக்கு கட்டுப்பட்ட கலஸ்திரம், அன்பாவும் அனுசரணையாவும் வாழக்கூடிய கலஸ்திரம் அமையும். அந்த 2ஆம் இடம் என்பது குடும்பம். அப்ப அந்த குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும், அந்த சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அப்ப அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் அவங்களுக்கு இந்த 2ஆம் இடமும் மேச ராசிக்கு பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் வலுத்திருக்கணும். அப்பதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். சிறப்புங்க. அடுத்து பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படிங்க இருக்கும்? பரணி நட்சத்திரம்னா பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் அவங்களுக்கு கலஸ்திரக்காரகன். அந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகமே பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் தான், 2ஆம் இடம் தான். இந்த 2, 7மே இவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய இடம் அந்த 7ஆம் இடம். ஏன்னா கலஸ்திர காரகன். அப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆணுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கணும், நல்ல ஒரு வாழ்க்கை அமையணும், ஒரு அழகான பெண் அமையணும் அப்படின்னா அந்த 7ஆம் இடம் கலஸ்திரம் அது நல்லா இருக்கணும். சிறப்புங்க. அந்த 2ஆம் இடமும் குடும்பம் அதுவும் நல்லா இருக்கணும். அப்போ அந்த குடும்ப காரகனும் 7ஆம் இடம் அந்த கலஸ்திர காரகனும் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த சுக்கிர பகவான் அந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரம் ஒரு பாதம், அவங்களுக்கு எப்படிங்க? இப்போ இவங்களுக்கு கிருத்திகை ஒரு பாதம். அப்போ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த 5ஆம் இடம். கிருத்திகை அப்படிங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அந்த சூரியனாகப்பட்டது மேச ராசிக்கு 5ஆம் இடத்துக்குரிய கிரகம். அப்ப அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று, அப்போ பாத்தீங்கன்னா அந்த 5ஆம் இடத்துல அந்த சூரிய பகவான் ஆட்சி பெறும்போது, ஏன்னா நவகிரகங்களின் அரசன் சூரியன். அப்ப அந்த சூரிய பகவான் ஆப்பட்ட 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றால் இவங்களுக்கு இல்லற வாழ்க்கை, இவங்களுக்கு பூர்வீகம், இவங்க நினைச்ச மாதிரியான வாழ்க்கை இவங்களுக்கு அமைவதற்கு அந்த 5ஆம் இடம் சூரியன். அப்ப அந்த சூரிய பகவான் இவங்களுடைய ஜாதகத்துல ஆட்சி பெற்று இருக்கணும். இல்லைன்னா மேச ராசியில அந்த சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கணும். இல்ல குருவால் அந்த சூரியன் பார்க்கப்பட்டிருக்கணும். இல்ல குருவும் சூரியனும் ஒரு இடத்துல இருக்கணும். இப்படி இருந்தால் மேசராசி கிருத்திகை நட்சத்திரம் சூப்பரா வந்துருவாங்க வாழ்க்கையில. அருமையா. இப்ப எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க பொருளாதாரம் ஐயா, பொருளாதாரம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கு? இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது 23 வயசுல இருந்து 30 வயசுக்குள்ள அந்த பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாண்ட் ஆயிரணும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் எப்பவுமே பொருளாதாரத்தை தேடித்தான் அவங்களுடைய பயணம் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா மேச ராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது சூரிய தசை. அந்த சூரிய பகவான் நல்லா இருந்தாங்கன்னா அந்த மேச ராசிக்காரங்கள்
சூரிய பகவானும் சந்திர பகவானும் நல்லா இருந்துட்டாங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நல்லா இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம், அப்போ அந்த பரணியில் பிறக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை நல்லா இருக்கணும். அப்போ அந்த செவ்வாய் வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது குருவுடைய பார்வையிலையோ இல்லை ஆட்சியாகவோ உச்சமாகவோ சுபகரங்களுடைய பார்வை பெற்றோ இருந்தால் அந்த செவ்வாயால் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு தசை, இந்த ராகு தசை இந்த ராகு கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கணும், தோஷம் இல்லாமல் இருக்கணும். அப்போ வந்து சுபகிரகங்களுடைய பார்வையோடு இருக்கணும். அப்படி இருந்தால் இவங்க வாழ்க்கையில தொழில், அந்த தொழில் ரூபத்தில் பணம், நல்ல வேலை, நல்ல எதிர்காலம், வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிறப்புங்கய்யா. இந்த 3 நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரமா இந்த நெகட்டிவான விஷயங்கள், இந்த விஷயத்தை மட்டும் மாத்திக்கிட்டாங்க இவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் சொல்லுங்க. மேச ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம், இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரொம்ப வேகமாக செயல்படுவது, ரொம்ப துருதுருன்னு இருக்கிறது, ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே யோசனை பண்ணாமல் தங்கு தடையின்றி ஒரு முடிவெடுப்பது, இதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதே வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பெரிய லெவலில் ஆசைப்படுவாங்க. அப்போ அந்த ஆசையால் ஏதாவது வில்லங்கம் வருதா, ஏதாவது கெட்ட விளைவுகள் வருதா, அதை நல்லா சிந்திச்சு யோசனை பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை ஆசைப்படுவது அப்படிங்கிறது நல்ல விஷயம். இந்த கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எதுலேயுமே முதன்மை அடையணும், ஃபர்ஸ்ட்ல வரணும், லேடரா இருக்கணும், 10 பேர் நம்மளை புகழணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரி, இது தவறுன்னு சொல்ல வரல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாம நினைப்பது எங்க நின்று அதை யோசனை பண்றோம், அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த யோசனை கரெக்டாக இருக்குமா, இது வந்து பாத்தீங்கன்னா செயல்பாட்டுக்கு வருமா, அப்ப எல்லா நேரத்திலையும் நம்ம முதன்மையா வரோம்னு நினைச்சா அது முடியாது. அதற்கும் இந்த நேரம் அந்த சூழ்நிலைகள் ஒத்து வரணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நேர காலங்க அவங்க யோசனை பண்ணக்கூடிய டைம் நல்லா இருக்குதா அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த சக்சஸ்ங்கிறது உறுதி. சிறப்பு சிறப்புங்க. இவங்களுக்கு வழிபாடு எதாவது சொல்லுங்க. இப்போ மொத்தமா இந்த மேச ராசிக்காரங்களுக்கே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இவங்க வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன், அந்த முருகனை மனதார வழிபாடு செய்து வந்தால் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்து குலதெய்வத்துடைய கோயிலையும் மறக்கக்கூடாது. அப்போ அந்த குலதெய்வத்து கோயிலுக்கும் போகணும். அது போக இந்த மேச ராசிக்கே ஒரு கடவுள் இருக்காருன்னா அது வந்து திருச்செந்தூர் முருகன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா முருகர் கோயில் இருக்குது. அதில் ஏன் திருச்செந்தூர் முருகரை சொல்கிறோம் அப்படின்னா அந்த திருச்செந்தூர் முருகனுக்கும் மேசராசிக்கும் தொடர்பு இருக்குது. அதனால தான் அவங்க இந்த திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ண சொல்கிறோம். சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றிங்க.